முருகனடிமை நீதிபதி வீட்டுப்பெறும் மற்றும் ஆர்சிஎம் ப்ராடக்ட் ஒரு இந்திய தயாரிப்பு, இந்திய கம்பெனி. ராஜஸ்தானில் இருக்க பில்வாரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திய கம்பெனியில் இருக்க பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் மற்றும் மல்டிபர்பஸ் மற்றும் ஏ டு ஜெட் மனிதர்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமல்லாமல் மனிதர்களை விவசாய ரீதியாகவும் வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் உயிரூட்டமான உரங்கள் எல்லாம் இருக்கிறது. உரம்னா உயிரூட்டமான சாயல் ஹெல்த்து, டிஃபண்டு, நியூட்ரிஷன், இப்படி நிறையா இன்றைக்கி கெமிக்கல் மருந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்டை யூஸ் பண்ணி மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த பேடுன்னு சொல்லக்கூடிய விஸ்பர், கேர்ஃப்ரின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனியார் கம்பெனி நிறுவனம் பூரா கற்பவாய் புற்றுநோய்கள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய தயாரிப்பு ஒரு இந்தியன் கம்பெனி ராஜஸ்தானில் இருக்கிற பில்வாரா மாநிலத்தில் இருந்து ஒரு அடிமட்ட கீழ் ஒரு மட்டத்திலிருந்து உயர்ந்து வந்த அந்த உத்தமராகிய ஆர்சிஎம் ப்ராடக்டுடைய நிறுவனர் அடுத்த மாதம் நமது தமிழகத்தில் ரத வீதி உலாவாக வர இருக்கிறார். அதே நேரத்தில் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கம் வகுத்து வருகிறது. மக்களின் நன்மதிப்பையும் பேராதரவையும் பெற்று ஒவ்வொரு முதலாளிகளும் 60% நமக்கும், இல்லை 70% தமக்கும், 30% மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்று உழைப்பார்கள். ஆனால் இந்த ஓனர் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் என்ற 3 எழுத்து மந்திர சொல்லுக்கார ஓனர் ஐயா பார்த்திங்கன்னா 55% மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் 45% முதலிட்ட அவருக்கும். அத்தகைய ஒரு அர்ப்பணிப்பாளர். அந்த நல்ல ப்ராடக்டை வாங்கி அனுபவிங்கள். என்ன ஆர்சிஎம் நீதிக்கு என்ன ஆச்சு, லூசு பே மாதிரி டெய்லி இப்படி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கியான்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நாம் எல்லாம் இந்த கலிகாலத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கோம். என்னையும் சேர்த்துட்டேன். வவுரு பார்த்து பப்புன்னு இப்படி இருக்கேன், பின்னாடி பட்டிக்ஸ் பார்த்தேன் இப்படி இருக்கேன், முங்கூடும் பிங்கூடும் தூக்கிக்கிட்டு பார்க்கவே ஒப்பாமல் இருக்கேன். அந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்றைக்கி கட்டழகு, இடையழகு, உடையழகு, நடையழகு, முன்னழகு, பின்னழகுன்னு சொல்லி ஒளிவு மறைவாக பேசக்கூடிய நாகரிகமான தமிழர்களுடைய பாரம்பரிய சொல்படி மனிதர்களுடைய அந்த எண்ஜான், ஒவ்வொரு மனிதரும் அவங்கவுங்க விரல்களில் அளந்தால் 8 ஜான் இருக்கும். அந்த 8 ஜான் உயரமுள்ள அந்த உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்களை எல்லாம் மாற்றி வந்து கொண்டு இருக்கிறது. வெளிநாடும் கெமிக்கல் கலப்பட கார்பரேட்டர் இருக்கார ஒவ்வொரு கம்பெனிகளும். ஒரே ஒரு உதாரணம், ரைஸ் பிராண்ட் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரைஸ் பிராண்ட் ஆயில்னால் என்ன, இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் வந்து கருக்கா தவிட்டு எண்ணெய். நெல் உம்மியிலிருந்து எடுக்கப்பட்ட அரிசியை எடுத்துட்டு நெல் உம்மி கீழே ஓடுவோம், நெருப்பு வைப்போம், ஆட்டுக்கு மாட்டுக்கு அரைச்சி அதை வந்து கருக்கா தவிடும்பா. அந்த கருக்கா தவிட்டு நுனியில் இருக்கக்கூடிய அதை ஆட்டி ஃபிசிக்கலியாக அதில் எண்ணெய் எடுத்து அதில் டொக்கட்ரோனோ அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள்லாம் செறிவூட்டப்பட்டு அதில் ஒரைசினால்னு சொல்லி இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிற பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை கவசமாக அந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலில் அவ்வளோ நன்மை இருக்குது. இன்றைக்கி நல்லெண்ணெய்னா எதை சொல்கிறோம், எள்ளுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிறோம். எள்ளுனுடைய தன்மை என்ன, கசப்பாக இருக்கக்கூடிய அந்த எள்ளு விளைஞ்சி கருப்பாக இருக்கும், அதில் வெள்ளை 2 ஐட்டம். அதை 1 லிட்டர் எண்ணெய் இன்றைக்கி 180லேருந்து 250 ரூபா, 260 ரூபா, 300 ரூபாவோட வச்சுக்கிறோம். 300 ரூபாக்குள்ளே கொடுக்குறாங்க. 1 கிலோ எள்ளு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 170 ரூபா என்னமோ வைக்கிது, 130 ரூபாய் கூட வைங்க. அப்போ 1 கிலோ எள்ளு ஆட்டினா 1 லிட்டர் நல்லெண்ணெய் வந்துடுமா? வரவே வராது. குறைஞ்சபட்சம் 3 கிலோ, கூண்ணை வச்சா 4 கிலோ, 3 கிலோ எள்ளவே வச்சுக்கிறோம். 3 கிலோ எள்ளு போட்டு 130 ரூபா மணிக்கு ஆட்டினா 3 கிலோவுக்கு 390 ரூபா ஆகுது. ஆட்டுக்கூலிக்கு ஒரு 50 ரூபா வருமா, ஒரு 30 ரூபா வைங்க, 420 ரூபா ஆகுது. 420 ரூபா முதல் போட்டு ஆட்டிட்டு அப்படியே அந்த எண்ணெயை கொண்டு போய் தாளித்து வதக்கி குழம்பு ஊற்றி தேய்ச்சி சாப்பிட முடியுமா? கசப்பு தாங்காது. அந்த கசப்பை மாற்றுறதுக்கு என்ன செய்வோம், 1 கிலோ சுத்தமான நாட்டு கருப்பட்டியை போடுவோம். சாதா கருப்பட்டியாக இருக்கட்டும், நல்ல கருப்பட்டியாக இருக்கட்டும். இன்றைக்கி நல்ல கருப்பட்டி வந்து 400, 500, 600 ரூபாய்க்கு மேலே விற்குது. சாதா கருப்பட்டி ஒரு 200லேருந்து 300 ரூபா விற்குது. 300 ரூபா வச்சுக்கிறோமா, 200 ரூபா வச்சுக்கிறோமா? 1 கிலோ கருப்பட்டி 200 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டோம், 200 ரூபா வச்சுக்கிறோம். அப்போ 390 ரூபா எள்ளு, ஆட்டுக்கூலிக்கு ஒரு 30, 420 ஒரு 200 கருப்பட்டிக்கு 620 ரூபா முதல் போட்டவங்க ஒரு 80 ரூபா வேணாம்
50 ரூபா, அதுவும் வேணாம், 30 ரூபா லாபம் வைப்போம்ல. 620 ப்ளஸ் லாபத்தோட 30, 650 ரூபாய்க்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்கும். 650 ரூபாய்க்கு கடையில் வாங்குறவங்க ரீசேல்ஸுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? மக்களுக்கு 700 கொடுப்பாங்க கண்டிப்பாக. 100 எண்ணெய் 70 ரூபான்னு. அப்போ 700 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நல்லெண்ணெய் எப்படி உங்களுக்கு 160, 260, 300 400 எப்படி சாத்தியமாகும்? யோசித்து பாருங்கள் மக்களே. சிந்திக்க ஒரு நொடி, சேமிக்க பல நொடி. மீண்டும் சொல்கிறேன், முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக இதை பார்க்கக்கூடிய அனைவரும் வந்து எனக்கு வியூஸ் வரும், ஓட்ஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, ரெட்டில் பட்டன் டோய் என்று அடிப்பாங்கன்னு சொல்லலை. மனுஷன் வாழ்கிற காலத்தில் எனக்கே இப்போ ஸ்டொமக் ஒரு மாதிரி ஆகுது. இப்போதே கொஞ்சம் மாறுது. இப்போ வந்து ஆர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மாறுது. ஏன்னா நான் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு பரிந்துரை செய்த ரைட்டோ தப்போ அந்த ஊட போகலாமல் இடைப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த பாமாலின் ஆயில், ஏதோ அந்த சிவப்பு பழம் மாதிரி போட்டு கவர்மெண்ட் முத்திரை போட்ட தமிழக அரசு பாமாயில் அப்படின்னு அது ஒரு லிட்டர் 25 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிடுவோம் வேறு விதி இல்லாமல். அது போக முக்கியமாக நாங்கள் குடிக்கிறதுலேருந்து என்ன குடிக்கிறேன், டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் காலையில் சாப்பிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தூங்கி எந்திரிச்சு குடிச்சிட்டு ஒரு 1/4 லிட்டர்லேருந்து ஒரு 300 மில்லி வரைக்கும் வெதும்பலான சுடு தண்ணியை குடிங்க. உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய எப்படி இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, அந்த மாதிரி எத்தனையோ எல்லா உறுப்புகளையும் சூப்பராக வைக்குங்க அப்படிங்கிறத வந்து சவால் விட்டு சொல்கிறேன். எத்தனையோ நீ கம்பெனிக்காரங்க வந்திருப்பாங்க, ஆனால் 25 வருஷமாக அடி எடுத்து வைக்க போகிற அந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா 25வது ஆண்டு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆர்சிஎம் ப்ராடக்ட்டு அவ்வளோ ஃபிசிக்கலியாக செஞ்சு அதே அந்த டெம்பரேச்சரில் காய்ச்சி நமக்கெல்லாம் கொடுக்குறதுனால அப்படியே கொல விளக்கண்ண மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு பக்க விளைவு இல்லை, எந்த விதமான குறைபாடுகளே இல்லை. அப்படியாக வந்தது ஜனாதிபதி அவார்டு 5 விருது வாங்கியிருக்கு. 5க்கு மேற்பட்ட ஜனாதிபதி விருது வாங்கி இன்றைக்கி அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் ஓனர் யாருன்னு கேட்டு பாருங்கள். எல்லாம் ஏட்டு ஜெட்டு எந்த கேட்டாலும் கொடுக்கும். அவ்வளோ பிராண்டடானது. உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் யூடியூப்பில் கேளுங்க. என்னங்க நீதிபதி முருகன் அடிமை நீதிபதி யூடியூப்பர் என்ன சொல்கிறாரு? ஆர்சிஎம்ங்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லைங்க. எத்தனையோ கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. 5000 10,000 பொருள் வாங்கினா 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்தில் வாங்கினு இருக்காங்க. நம்ம இதில் அப்படி இல்லைங்க. மாதம் எல்லா மனிதர்களும் குடும்ப தேவைகளுக்கு அன்னாடு பட்ஜெட் எழுதி போட்டாலே ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அவ்வளோவெல்லாம் வேணாங்க. பாதிக்கு 3000 ரூபாய்க்கு வாங்க மாட்டோமா? ஒரு நாளைக்கு 100 ரூபா பலசருக்கு வாங்க மாட்டோமா? 100 ரூபா பலசருக்கு வச்சா மாதம் 3000. ஐயா கொஞ்சம் வச்சேன் இன்னும் 500 ரூபா 2500 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன். காசை குறைச்சி பேசுகிறதுக்காண்டி சொல்லுவோம். கால்குலேஷன் 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்குது. இந்த 3000 ரூபா பொருளை நீங்கள் மாதம் ரெகுலராக வாங்குறீங்களாண்டா உங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து நீதிபதி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் ப்ராடக்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இதில் வந்து வருமானம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது பெரிய ஒரு பக்கம். வருமானங்கிறது மறுபக்கம், ஆரோக்கியங்கிறது ஒரு பக்கம். ரெண்டுமே ஒன்றினுள் ஒன்றாக கருவானது, அதை ஒன்றினுள் ஒன்றான பொருளானது. இந்த மாதிரி லாபம் சம்பாதிக்கக்கூடியது மாத்திரமல்ல, ஆரோக்கியத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறோம். இந்த பொருள் ஒவ்வொரு வீட்டில் இருக்குன்னா ஆரோக்கிய வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். லட்சுமி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். மங்கள கலாச்சி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவா? தமிழில் சொன்ன வார்த்தை. அதில் பாருங்கள் என்ன ஒரு சிறப்புன்னா சொல்லுவாங்க, கடன்படாதவன் லட்சாதிபதி, நோய்வாய்ப்படாதவன் கோடீஸ்வரன். நீங்கள் இப்போ லட்சாதிபதி லிஸ்ட்டில் இருக்கீங்களா, கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் இருக்கீங்களா? நோய்வாய்ப்படாமல் இருந்தால் கோடீஸ்வரன், கடன்படாமல் இருந்தால் லட்சாதிபதி. லட்சத்தை தாண்டியே கோடி. அப்போ அந்த கோடீஸ்வரன்னா யார்? நோயால் இல்லாமல் இருக்கிறவர். ஒவ்வொருத்தரும் ஆர்சிஎம் ப்ராடக்ட்டில் இந்த ரைஸ் பிரான் ஆயில் முதற்கொண்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வந்து பார்த்திங்கன்னா 700-800 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயை 200-150 ஃப்ளேவர்லாம் போட்டு அந்த ஸ்மெல் தேங்காய் எண்ணெயா, நல்லெண்ணெயா, கல்லெண்ணெயா, இப்படி எந்த எண்ணெயும் அந்த ஃப்ளேவர் அந்த எத்தனால் மாதிரி குறைச்ச எண்ணெய்களை எதையோ கலத்து இது பண்ணுவாங்க. அது பேர் சொல்லலாம். அதனால் இதை வந்து எப்படா நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லி நம்ம நண்பர்கள் தான் நிறைவுகளை கண்டுபிடிக்கிறதோட குறைகளை ரொம்ப கண்டுபிடிப்பாங்க. கூட பிடிச்சிட்டு போங்க. இந்த 10 நிமிஷம் வீடியோவை எதுக்காண்டி போடுறேன்னா, இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. மனுஷன் முத்த அறிவு, மரம் முத்த வயிறை நல்லா பேசி நல்லதாக பேசி அப்படியெல்லாம் மக்களுக்கு பிரயோகம் பண்ணணும். இப்போ என்ன சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த நெல் கற்காத்தா விட்டு உண்மையிலேருந்து எடுக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில் ஆர்சிஎம் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 237 ரூபா தான். 237 ரூபா லாபத்தை ரொம்ப அர்ப்பணிப்பாக குறைச்சி
மக்களுடைய ஆரோக்கியமே நலனாக இருக்கக்கூடிய ஆர்சிஎம் என்று சொல்லக்கூடிய ஆர்சிஎத்தை வாங்கி பயன்பெறுங்கள். நீதிபதியை நாடுங்கள். நன்றி.